வணக்கம். இந்த வீடியோவில் ஏஐயை பாவிச்சு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷனை ஃபுல்லாக பில்ட் பண்ணலாம்ன்றதை காட்ட போகிறேன். இது நான் டெக்னிக்கலான ஒரு ஆள் இருந்தால் கூட நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இல்லாட்டி சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டில் இருக்கிறக்கான வீடியோ இல்லை. இது ஜென்ரல் பப்ளிக்குக்கான வீடியோ. உங்களுக்கு மைண்டில் கிளியராக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லை சொல்யூஷன் பில்ட் பண்ண விருப்பம்னு சொல்லி அதை நீங்கள் ஏஐக்கு சொல்கிறதன் மூலம் நீங்கள் வடிவாக ஒரு ஃபுல் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கான ஒரு ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ தான் இது. அப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கோல்ஸ் ரெண்டு. ஒன்று அந்த உங்களோட மைண்டில் இருக்கிற சொல்யூஷனை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல். அதே மாதிரி சில நேரத்தில் ஏஐ உங்களுக்கு தேவையான பதில்களை ஏஐட்டே இருந்து உங்களுக்கு தேவையான பதில்களை எடுக்கிறதுக்காக நீங்கள் சில ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக அந்த பதில்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுகளை பற்றியான விளக்கங்களும் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுப்போம். அப்போ இந்த வீடியோவை உண்மையாக பிரயோசனப்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று பில்ட் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேரை பில்ட் பண்ண யோசிக்கிறீங்களான்னு சொல்லி ஒன்று எழுதி கொண்டீங்களான்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ஒரு டியூட்டோரியலாக கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி கொள்ளலாம். அப்போ இது என்ன மாதிரியான சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம். நீங்கள் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தால் நீங்கள் உங்களோட பள்ளிக்கூடத்துக்கான ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு படி போய் பள்ளிக்கூடங்கள் தங்களோட வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸான ஒரு சொல்யூஷன் ஒன்று. அப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தாங்கள் சைன் அப் பண்ணி தங்கள் பள்ளிக்கூடங்களுக்கான வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனாக கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கோல் ட்ராக்கிங்குக்கான ஒரு அப்ளிகேஷன் செய்ய போகிறீங்கன்னா அப்படியான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு க்ராப் டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, தாவரங்களில் வர நோய்களை இனங்காண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கான விருப்பம் இருந்து அதை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சோலோ ஒர்க்கர்ஸுக்கான, அதாவது தனிப்பட்ட ஒர்க்கர்ஸுக்கான தங்களுக்கான ஒரு சிஆர்எம் ஒன்றை உருவாக்குறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ் சொல்யூஷன் ஒன்றை உருவாக்கிடலாம். இது சும்மா ஐடியாஸ். இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னு சொன்னால், இந்த டியூட்டோரியலை வடிவாக பாவிச்சு கொள்றதுக்கு யூ நீட் டு ஹேவ் அ ப்ராப்ளம். அதாவது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷனை பில்ட் பண்ண போகிறீங்களன்றதை நீங்கள் யோசிச்சு கொண்டீங்கன்னா மிச்ச இந்த டியூட்டோரியலுக்குள்ளால போக அதை ரிப்பீட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பில்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த டியூட்டோரியலில் நாங்கள் பாவிக்க போகிற சாஃப்ட்வேர்ஸ் இந்த நாளும் மெயினாக பாவிக்க போகிறோம். ஒன்று கர்சர் ஒரு இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவோம், ஐடிஏன்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் பெரும்பாலான வேலைகளை செய்ய போகிறீங்க. இது உங்களோட கோடை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இடமாக இருக்கும். இது ஒரு ஏஐ பேஸ்டு கோட் ஜெனரேஷனுக்காக நாங்கள் கர்சரை பாவிக்க போகிறோம். அதே மாதிரி ChatGPTயை பாவிக்க போகிறோம். அது 2வது சாஃப்ட்வேர். 3வது கூகுளோட ஜெமினாய் சர்வீசஸை பாவிக்க போகிறோம். 4வதாக ஜிட்டப் பாவிக்க போகிறோம். ஜிட்டப் ஒரு கோட் ரிபாசிட்டரி. நீங்கள் செய்கிற கோடை அங்கே போட்டு விட்டால் அது க்ளவுடில் எப்போவுமே அந்த கோட் இருக்கும். அப்போ இந்த 4 சாஃப்ட்வேர்ஸ் தான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட போகிறது. இதில் இந்த டியூட்டோரியலை செஞ்சோன்னு போய்க்க கர்சர் நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் வேர்ஷனை முதல்ல நீங்கள் பாவிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ட்ரையல் வேர்ஷன் காணாமல் போகலாம். அப்போ ட்ரையல் வேர்ஷன் காணாமல் போனால் உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படலாம். மாதத்துக்கு $20 சந்தா கட்ட வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம். அதாவது $20 சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு, நீங்கள் கட்டுறதுக்கான தேவை ஏற்படலாம். சில நேரத்தில் உங்களோட சாஃப்ட்வேரை நீங்கள் அந்த ட்ரையல் பீரியடுக்குள்ளே ஒரு ஃப்ரீ பேக்கேஜை பாவிச்சு க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டீங்களா, நீங்கள் உங்களோட கோடை ஜென்ரேட் பண்ணிட்டீங்களான்னு சொன்னால் தொடர்ந்து அந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கர்சருக்கு நீங்கள் பே பண்ண தேவை. ஆனால் ஃபிக்ஸர் செய்ய போகிறீங்களா, நீங்கள் கோடிங் பேக்ரவுண்டில் இல்லாமல் இருந்து செய்கிறீங்களா கர்சர் அப்போ அந்தந்த நேரங்களில் தேவைப்படலாம். ஆனால் அதை தொடர்ந்து அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி கொண்டிருக்க தேவையில்லை. அதாவது கோட் ரன் பண்ணுறதுக்கு கர்சர் தேவையில்லை. கோடை ஜெனரேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கர்சர் தேவைப்படும். மற்ற 3ம் பெரும்பாலும் எல்லாத்துலேயும் ஃப்ரீ பேக்கேஜஸ் இருக்கு. நான் இந்த டியூட்டோரியலில் இருக்கிற விஷயங்களை செய்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரீ பேக்கேஜஸை பாவிச்சு நீங்கள் அந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம்.
அப்போ முதலாவது வந்து இந்த 4 விஷயத்தையும் ஒருக்கா நாங்கள் செட்டப் பண்ண போகிறோம். அப்போ கர்சரை செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் cursor.com என்ற இந்த யூஆர்எலுக்கு போவீங்க. இந்த யூஆர்எலுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் டவுன்லோடுன்னு இருக்கும். நீங்கள் விண்டோஸில் இருந்தால் உங்களுக்கு விண்டோஸுக்கான சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். நீங்கள் எந்த ஓஎஸில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் ஆகும். இந்த கர்சர் இதில் போய்ட்டு நீங்கள் cursor.comல போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினால் இன்ஸ்டலேஷன் சரியாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் நீங்கள் அந்த கர்சரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களா அந்த கர்சர் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களா கிட்டத்தட்ட இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வேணும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு தான் சொன்னால் கர்சர் இஸ் அப் அண்ட் ரன்னிங் அண்டு பொருள். அப்போ அது முதலாவது டாஸ்க் இஸ் டன். அப்போ பிறகு நாங்கள் வரப்போகிறோம் கர்சர் எப்படி பாவிக்கிறது, எங்களுக்கு தேவையான மாதிரி எப்படி செட்டப் பண்ணுறது. இப்போதைக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை செட்டப் பண்ணி கொண்டு போக போகிறோம். அடுத்தது நீங்கள் இது வரைக்கும் ChatGPTயில் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இல்லாட்டி chatgpt.com அண்ட் அதுக்கு போய் இதில் நீங்கள் சைன் அப் ஃப்ரீன்னு சொல்லி ChatGPTயில் நீங்கள் சைன் அப் பண்ணலாம். இதை சைன் அப் பண்ணினா உங்களுக்கு இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிடைக்கணும். இதுக்குள்ளே போனீங்களா இதுதான் ChatGPT சைன் அப் பண்ண அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி நீங்கள் ஜிமெயிலில் உங்களுக்கு ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் gemini.google.com என்றதுக்கு போனீங்கன்னு சொன்னால் கூகுள் ஏஐக்கான ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். இதுவும் ChatGPT மாதிரியானது உண்டு. ஆனால் இது ரெண்டையும் நாங்கள் சில இதில் மாறி மாறி பாவிப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஏஐக்கும் ஒவ்வொரு பிரயோசனங்கள் இருக்குது. அப்போ வேறு வேறு தேவைகளுக்கு வேறு வேறு ஏஐயை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறபடியா இந்த 2 ஏஐலையும் சைன் அப் பண்ணுறது நல்ல. இதை தாண்டி Claude, Grok அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏஐஸ் இருக்குது. அதுகளையும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் செட்டப் பண்ணி பாவிக்கலாம். ஆனால் நான் இந்த வீடியோவில் ப்ரைமரிலி இது 2 தான் பாவிக்க போகிறேன். அதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் போயிட்டு github.com சொல்லி github.com என்றதுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஜிட்டப்பில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணலாம். சைன் அப் என்ற பட்டன் இருக்குது. இதில் இந்த சைன் அப் என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செட்டப் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் ஜிட்டப்புக்கு லாகின் ஆகினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் ஒன்று கிடைக்கும். இதில் நீங்கள் நியூன்றதை கிளிக் பண்ணி பிறகு ஒரு நியூ ரிபாசிட்டரி ஒன்றை செட்டப் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேரை இடக்கடை நீங்கள் க்ளவுடில் போட்டு விட போகிறீங்க. அதுக்கான ஒரு இடம் தான் ஜிட்டப். அது வந்து ஒரு கோட் ரிபாசிட்டரியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நாங்கள் இந்த ஜிட்டப்பையும் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சைன் அப்பையும் இந்த 4ஐயும் செஞ்சோடனே உங்களுக்கு தேவையான சைன் அப்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்தது நாங்கள் என்ன கேட்க போகிறோம்னா இதில் என்னென்ன சாஃப்ட்வேரை பாவிக்க போகிறோம். அதாவது இது இந்த 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 உங்களோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சரை பாவிக்க போகிறோம்னு சொல்லி அந்த டேர்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வரேன். அப்போ உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் நீங்கள் ஏஐட்ட சொல்லி இந்த டேர்ம்ஸை பாவித்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் நான் பைத்தன் பேஸ்ட் ஒரு ஆர்கிடெக்சரை இதில் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் ஏஐ இது வரைக்கும் பைத்தனை நல்லா டெவலப் பண்ணது. ஏஐஸ் அதாவது பைத்தன் கோட் வந்து ஹை குவாலிட்டி நல்ல கோட் ஜெனரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது ஏஐயால். அப்போ ஈஸியாக நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பாவித்து இந்த ஆர்கிடெக்சரை பாவித்து உங்களோட ப்ரொஜெக்டை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக பாவிக்க போகிறது முதலாவது பைத்தன். வெப் ஃப்ரேம் ஒர்க்காக பாவிக்க போகிறது நாங்கள் ஜாங்கோ. அப்போ வெப் அப்ளிகேஷன் வந்து ஜாங்கோ என்ற ஃப்ரேம் ஒர்க்கை பாவித்து நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கடுத்து தான் எங்கள்ட யூஐ இன்டர்ஃபேஸஸ்லாம் வடிவாக இருக்கணும், ஃபார்மேட்டடாக இருக்கணும், நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் ஒன்று வரணுன்றதுக்காக நாங்கள் ஸ்டைலிங்குக்கு பூட் ஸ்ட்ராப் பாவிக்க போகிறோம். டேட்டா பேஸுக்கு உண்மையில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் தொடக்கத்தில் SQL லைட்டை பாவிச்சு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் எப்படி அதை செஞ்சு கொண்டு போகிறதான்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஒரு சீரியஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஒன்று செய்ய போகிறீங்களா சில நேரத்தில் உங்களுக்கு வேறு ஒரு டேட்டா பேஸ் ஒன்று போடுறது பெட்டராக இருக்கும். ஆனால் ஒரு லைட் வெயிட்டான ஒரு விஷயத்தை செய்கிறீங்களான்னு சொன்னால் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நீங்கள் SQL லைட் இந்த மாதிரியான ஒரு டேட்டா பேஸை பாவிக்கலாம். வேறு ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. MySQL, MariaDB, Postgres என்று சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுகளையும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமெண்டா பாவிக்கலாம். இந்த டியூட்டோரியலுக்கு சிம்பிளாக வச்சுருக்கிறதுக்காக நான் SQL லைட்டை தான் பாவிக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு MariaDB ஒருக்கா காட்டி வர்றேன். நம்ம உங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷனுக்கு போகிறீங்களா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனையும் பாவிக்கலாம். அடுத்ததாக என்ன செய்யணும்னா இப்போ நீங்கள் கர்சர் செட்டப் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த 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 ப்ரொசீஜரில் நீங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டியது வந்து பைத்தனை வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி கொள்வது. பைத்தனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா python.org
python.org என்ற யூஆர்எலுக்கு போனீங்கன்னா இதில் டவுன்லோட்ஸ் இருக்குது. அந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்ணுற மெத்தட் என்னென்னு சொன்னால் எப்போவுமே ஸ்டேபிள் பைத்தன் வெர்ஷன் இப்போ இருக்கிற உள்ளக்குள்ளே புதிய ஸ்டேபிள் பைத்தன் வெர்ஷனை பாருங்க. இதில் அதை தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க மெயினாக. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பைத்தன் உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிடும். அப்போ அது அதில் இருக்கிற ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு பைத்தனை இன்ஸ்டால் பண்ண பிறகு தப்பி தவறி உங்களுக்கு டேட்டா பேஸில் நீங்கள் SQL லைட்டை தாண்டி நீங்கள் MariaDB பாவிக்க போகிறீங்களான்னு சொன்னால் நீங்கள் mariadb.orgக்கு போனீங்களா MariaDBயில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். தப்பி தவறி இந்த பைத்தனோ இல்லாட்டி MariaDBயோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் அது காட்டுற எரரை இல்லாட்டி அதில் வர்ற இஷ்யூவை நீங்கள் ChatGPT போயிட்டு சொன்னீங்களா இப்படி ஒன்று நான் ட்ரை பண்ணேன் இதில் இந்த இஷ்யூ வருதுன்னு சொல்லி அது உங்களுக்கு பெரும்பாலான நேரத்தில் சரியான பதில்களை சொல்லும். அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூஸை நீங்கள் ரிசால்வ் பண்ணலாம். அப்போ இதோட உங்களோட என்வாயரன்மெண்ட் செட்டப் ஆர்கிடெக்சரில் இருக்கிற பேசிக் ஆர்கிடெக்சரல் எலிமெண்ட்ஸை செட்டப் பண்ணிடுவீங்க. இப்போ அடுத்ததான் நாங்கள் உங்களோட சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான என்வாயரன்மெண்ட்டை நாங்கள் கர்சருக்குள்ளே செட்டப் பண்ண போகிறோம். அப்போ பைத்தன் செட்டப் பண்ணிட்டீங்க, கர்சர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ஸையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ இதில் செய்கிறதுக்காக நான் உங்களுக்கு குயிக்காக காட்ட போகிறேன் இது எப்படி நீங்கள் செய்யலாம். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கர்சருக்கு போக போகிறோம். அப்போ கர்சரில் இந்த இன்டர்ஃபேஸுக்கு போனீங்களா இதில் நீங்கள் போயிட்டு சொல்லலாம் ஓப்பன் ப்ராஜெக்ட்னு சொல்லி. அப்போ இதில் ஓப்பன் ப்ராஜெக்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபைல் சிஸ்டத்தில் எங்கே உங்களோட கோடை நீங்கள் வச்சுருக்க போகிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் இந்த அந்த இடத்த நீங்கள் கர்சரை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல கர்சரை என்ன செய்யும் உங்களுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கான கோட் அவ்வளோத்தையும் அந்த நீங்கள் சொல்கிற இடத்துல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணும். அப்போ இப்போ கர்சரை நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு சில நேரத்தில் இப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும், சில நேரத்தில் இந்த நான் காட்டுற மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்காது. அப்போ அப்படி நான் காட்டுற மாதிரி இன்டர்ஃபேஸ் இல்லாமல் இப்போ சும்மா சொல்லுவாங்க இப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் கார்னரில் டொகுல் AI பெயின் இதில் இந்த செட்டிங்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம்னா டொகுல் AI பெயின் வரும். அதே மாதிரி தப்பி தவறி டெர்மினல் இல்லாட்டி நீங்கள் இதில் கீழே போயிட்டு இதில் டொகுல் மெனல்னு சொல்லி கிளிக் பண்ணிங்களேன்னா டெர்மினலோட காட்டும். அப்போ இந்த இன்டர்ஃபேஸில் நடக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா இடது பக்கத்தில் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகினா அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இடது கை பக்கத்தில் யாழைட்டி அப்படின்றது இந்த ப்ரொஜெக்ட் ஃபோல்டருக்கான பேரை கொடுத்துருந்தோம். நம்ம அதுக்கு கீழே இதில் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி இதில் சட் இன்டர்ஃபேஸ்ன்றது இதில் நீங்கள் வளமையில் போயிட்டு ChatGPT ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்களா அது பதில் சொல்கிற மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு தேவையானது சொன்னால் அதுக்கான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுற வேலையை பார்க்கும். டெர்மினல்ன்றதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இது பேசிக்கலி கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கான ஒரு இடம் உண்டு. உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிற கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கான இடம் ஒன்றா இருக்கும். இந்த நடு இடத்துல ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண அப்புறம் அந்த ஃபைல்ஸுக்கான கோடை அந்த ஃபைலை க்ரியேட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடை இதில் நடுவில் திறந்து காட்டும். நாங்கள் இது தான் பாவிச்சு கொண்டு போக போகிறோம். பட் இதுதான் இன்ட்ரடக்ஷன் இந்த இன்டர்ஃபேஸுக்கான. அப்போ முதலாவது ஸ்டெப்பாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு என்வாயரன்மெண்ட் வேணும். அப்போ நான் இதை ஒரு யாழைட்டி ஹப்புக்கு ஒரு அப்ளிகேஷனோட க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் முதல் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் we want to create an application for யாழைட்டி ஹப். Don't implement the features. அதாவது நான் ஃபீச்சர்ஸ் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேன். ஏன்னாண்டா சில நேரத்தில் நாங்கள் அதை சொல்லாமல் விட்டால் அது உடனே ஃபீச்சர்ஸையும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் தானாக அசியூம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிடும். அப்போ டோன்ட் செட்டப் தி என்வாயரன்மெண்ட் ஒன்லின்னு சொல்லிட்டு நான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். செட்டப் பைத்தன் வர்ச்சுவல் என்வாயரன்மெண்ட். அதுக்கு பிறகு முதல்ல சொன்ன மாதிரி ஜாங்கோ வித் SQLite வித் பூட்ஸ்ட்ராப் ஃபார் ஸ்டைலிங்னு சொல்கிறேன். அப்போ இதில் ஒரு கீவேர்டு ஒன்று பார்க்கிறேன், பைத்தன் வர்ச்சுவல் என்வாயரன்மெண்ட்டை செட்டப் பண்ண சொல்கிறேன். பைத்தன் வர்ச்சுவல் என்வாயரன்மெண்ட் அப்படியான்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு பிரயோசனம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் டெவலப் பண்ணிவிட்டு பிறகு எப்போயாவது ஒரு நாளைக்கு நீங்கள் க்ளவுட்லேயோ உங்களையோ தான் நீங்கள் டிப்ளாய் பண்ண வேண்டி வரும். அது ஒரு சர்வீஸாக லான்ச் பண்ண போகிறீங்களேன்னு சொன்னால் அப்போ
நீங்கள் ஒரு வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் வச்சு அதில் டெவலப் பண்ணாட்டி இதுக்குள்ளே என்னென்ன லைப்ரரிஸ் பாவிப்பட்டதுன்றதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் நீங்கள் பாவிச்சிருங்கன்னு தெரியாமல் இருந்தால் பிறகு க்ளவுடில் இன்ஸ்டால் பண்ணிக்க தேடி கண்டுபிடிச்சு இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும் என்னென்ன லைப்ரரிஸ். அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 டூலாக தான் இந்த பைத்தன் வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் இருக்குது. நீங்கள் இது ஒரு அனலகியாக பாவிக்கிறதுனா நீங்கள் இது ஒரு சாடி மாதிரி யோசிக்கலாம், ஒரு பூச்சாடி மாதிரி. உங்களுக்கு அந்தூரியம் வளர்க்க வெளிக்கிடைக்க நீங்கள் போயிட்டு நிலத்தில் வளர்த்து விடலாம் தேவையான அந்தூரியத்தை. ஆனால் நிலத்தில் வளர்த்து விடைக்க என்ன பிரச்சனை இருக்குமான்னு சொன்னால், நீங்கள் அதுக்கு தேங்காய் பூச்சி போட்டிருப்பீங்க, நீங்கள் அதுக்கு தண்ணி விட்டுருப்பீங்க, நீங்கள் அதுக்கு செங்கல் போட்டிருப்பீங்க. ஆனால் அதுகளை மெஷர் பண்ணி அதுகளை எப்படி எக்ஸாக்டாக செஞ்சீங்கள்னு சொல்லி ரிப்பீட் பண்ணல அது இன்னொரு இடத்துல கொண்டு போயிட்டு. ஆனால் ஒரு பொட்டில் வச்சு செய்கிறீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணலாம், அதுக்குள்ளே என்னென்ன போடுறீங்க, நல்லா பூத்தது இதுகளெல்லாம் போட்டால் அப்போ இன்னொரு இடத்துல வளர்க்குறேன்றாலும் அதே அளவில் அந்தந்த விஷயங்களை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அவுட்புட் எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிங்க அதுக்கு நிறைய லைப்ரரிஸ் தேவைப்படும். அப்போ அந்த லைப்ரரிஸை ஒரு வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், இன்னொரு இடத்துல ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அவ்வளோத்துக்கு விளங்க தேவையில்லை. ஆனால் இந்த கீவேர்ட் வந்து செட்டப் பைத்தன் வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்ன்றதை நீங்கள் சொன்னீங்களேன்னு சொன்னால் இப்போ இது என்ன செய்யுமான்னா, இப்போ நான் என்டர் பண்ணி விட்டேன்னா அப்போ உடனே கர்சர் என்ன செய்யுமான்னு சொன்னால் இந்த விஷயத்தை தான் ஒரு 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 பிளானாக போட்டு இதில் வந்து இப்போ என்ன கேட்குது, நான் இதை ரன் பண்ணிட்டான்னு சொல்லி நான் இதுக்கு ரன் அண்ட் அலோவ் பண்ண போகிறேன். அப்போ தானாக இப்போ போயிட்டு அந்த கமாண்ட்ஸை ரன் பண்ணுது, இதில் போயிட்டு இன்ஸ்டலேஷன்ஸ் செய்யுது. அப்போ எந்த வேலை இதில் அது கேட்குற விஷயங்களை நான் ரன் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ அதுக்கு அந்த அந்த பெர்மிஷனை கொடுக்குறேன் ரன் பண்ணுறதுக்கு. அப்போ இது என்ன செய்ய போகுதுன்னா படிப்படியாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கு இந்த அவுட்புட்டை சொல்லும், ஓகே இது சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்தா இல்லையான்றதை சொல்ல தொடங்கும். அப்போ இதை நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டெப்ஸ் அவ்வளவும் எக்ஸிக்யூட் ஆகி எப்படி அவுட்புட் வர போதாண்ட. இப்போ இது ரன் பண்ணி கொண்டு கேட்க நீங்கள் பார்க்கலாம், இடது பக்கத்தில் இது தனக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் எல்லாமே இப்போ க்ரியேட் ஆகுது. அந்த பாட்டில் புதிய ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது. அப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தானாகவே இது க்ரியேட் பண்ணிட்டு போகுது. இப்போ நான் கேட்காததில் கூட பிடிச்சது ஹோம் HTML க்ரியேட் பண்ணுது, அபவுட்டான க்ரியேட் பண்ணுது, கண்டாக்டாக க்ரியேட் பண்ணுது. இதெல்லாம் நான் டிஸ்கிரைப் பண்ணிடலாம். நான் இது ஐடியா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தேவையானு சொன்னோன்னா தானாக அதை டிசைட் பண்ணி அந்த விஷயங்களை அதை க்ரியேட் பண்ணி கொண்டு போகுது. இப்போ நீங்கள் இதே விஷயத்தை நீங்கள் உங்கண்டதில் கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி அவுட்புட் ஒன்று கொடுக்கும். ஆனால் இதில் பேசிக் ஃபிலாசபி என்னென்னா, அது சொல்கிற கமாண்ட்ஸை நீங்கள் வாசித்து கொண்டு அக்செப்ட் பண்ணி கொண்டு போனீங்களேன்னு சொன்னால் ஒரு பேசிக் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கெலிட்டன் ஃபுல்லாகவே இது இப்போ க்ரியேட் பண்ணி முடிச்சிடும். தப்பி தவிர நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக என்ன வேணுமென்னு சொல்லி நீங்கள் இதில் சொல்லி விட்டுட்டீங்களா அதையும் போய்ட்டு க்ரியேட் பண்ணும். ஆனால் வளமையாக ஏஐயோட ஒர்க் பண்ணிங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு தேவையானதை சின்ன சின்ன சங்க்ஸாக கொடுத்தீங்களேன்னா அது உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் வந்து தரும். அப்போ இப்போ இது வந்து சொல்லுது தான் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். அப்போ ஏஐயோட ஒர்க் பண்ணிக்க இதில் மெயின் விஷயம் ஒன்று ஞாபகம் வச்சுருக்கணும், இது அவுட்புட்டை வந்து இதில் காட்டும். இந்த ஒருக்க வாட்ச் பாருங்க இது என்ன சொல்லுதுன்னு. தான் இதை க்ரியேட் பண்ணிட்டேன், ப்ரொஜெக்ட் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிட்டேன், பூட்ஸ்ட்ராப் இன்டிகிரேஷன் செஞ்சுட்டேன், இதுதான் ப்ரொஜெக்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்கான விளக்கத்தை சொல்லுது. இந்த மாதிரி அது தான் செஞ்சது அவ்வளோத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தியும் விடும். அப்போ இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா இதை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸையும் எனக்கு தருது. அப்போ இது ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸை தருது. அது சொல்லுது அப்ளிகேஷன் நவ் ஸ்டார்ட் தி டெவலப்மெண்ட் சர்வர்னு சொல்லிட்டு அது சொல்லுது. முதலாவது வந்து நான் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் மட்டும் சொல்லுது. அப்போ நான் காப்பி பண்ணி இந்த கமாண்டை இந்த டெர்மினலில் காப்பி பண்ண போகிறேன். ரைட், அது உடனே இதை ஒன்று செய்யுது. அதுக்கடுத்து இன்னொரு கமாண்ட் ஒன்று தருது. அப்போ இந்த கமாண்டை நான் இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன்.
இதில் நான் என்டர் பண்ணேன்னா இப்போ இதில் ஏதோ சொல்லுது. இது சொல்லுது என்ன, ஸ்டார்டிங் டெவலப்மெண்ட் சர்வர் அட் இது என்று சொல்லி இது சொல்லுது. அதே மாதிரி இதில் சொல்லியிருக்கு தென் விசிட் என்ற ஒரு யூஆர்எல்லை கொடுத்துருக்கு. அப்போ நான் இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ண போகிறேன். அப்போ இப்போ பார்த்தீங்களே ஒரு குயிக்காக தானாக டிசைட் பண்ணி ஒரு 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 வெப்சைட்டை அது க்ரியேட் பண்ணிடுது. இது எங்களுக்கு தேவையானது இல்லை, ஆனால் என்வாயரன்மெண்ட் ஒர்க் பண்ணுது. ஒரு யூஆர்எலுக்கு போனீங்கன்னா யூஆர்எல் ஒர்க் பண்ணுது. அப்போ லோக்கலி ஒரு ஃபுல் ஸ்கெலிட்டனோட ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணி தந்துடுது. அப்போ இதுதான் முதல் படி டு கெட் ஸ்டார்டட். அப்போ இந்த முதல் படியோடு உங்களோட என்வாயர்மெண்ட் க்ளீனாக செட்டப் ஆகிட்டுது. இந்த என்வாயர்மெண்ட்டை வச்சுக்கொண்டு இனி எங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷனை நாங்கள் எப்படி டெவலப் பண்ண போகிறோம்ன்றதை காட்ட போகிறோம். அடுத்தபடியாக அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இதில் என்ன காட்ட போகிறோம்னு சொன்னால், இந்த ரிக்குவயர்மெண்ட்டை எப்படி நாங்கள் சரியாக ஏஐட்ட கொடுத்து சேவிச்சு எடுக்கிறதாண்ட. ஏன்னாண்டா எங்களோட மைண்ட்லான் இருக்கு எங்களுக்கு தேவையான நீட் என்னன்றதை. அப்போ அந்த நீட் என்னன்றதை எங்களுக்கு தேவையான மாதிரி க்ளீனாக ஏஐட்ட சொல்லி எடுப்பிக்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு ஏஐ வந்து எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா, அண்டர் த ஹூட் என்ன நடக்குது ஏஐலன்றதை பற்றியான ஒரு அறிமுகம் இருந்தால் நாங்கள் ஏஐட்ட இருந்து எங்களுக்கு பெட்டராக வேலை வாங்கலாம். அப்போ இதில் நாங்கள் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய, விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஏஐ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி யோசிக்கலாம்னா, இன்டர்நெட்டில் இருக்கிற ஏஐஸை எப்படி டெவலப் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கு இருக்கிற ஏஐஸை, ஜென்ரேட்டிவ் ஏஐஸை, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு சொல்கிறத எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இன்டர்நெட்டில் இருக்கிற முழு டேட்டாவையும் ஸ்க்ரேப் பண்ணி ஒரு ஜிப் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதாவது வளமையாக ஜிப் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிங்களன்னா நீங்கள் போட்ட விஷயம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். ஜிப் ஃபைலில் திறந்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து அவ்வளோத்தையும் எடுக்கலாம். ஏஐயில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, அந்த ஜிப் ஃபைல் வந்து நீங்கள் போட்ட அவ்வளோ விஷயத்தையும் அது ஞாபகம் வச்சிருக்காது. அதாவது இன்டர்நெட்லேருந்து அது போயிட்டு ஸ்க்ரேப் பண்ணது அவ்வளோத்தையும் அது ஞாபகம் வச்சிருக்காது. நாங்கள் அதை சொல்லுவோம் லாஸ்ஃபுல் ஜிப் ஃபைலுண்டு. அதாவது அது அதிலிருந்து சில குணாதிசயங்களை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான சொற்றொடர்கள் வந்தால் அடுத்ததான் என்ன சொல் வரணுமன்ற மாதிரியான விஷயங்கள் அது கண்டுபிடிச்சு அது ஸ்டோர் பண்ணியிருக்கு. அப்போ அதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறது. அப்போ அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் பில்ட் பண்ணியிருக்க அவையில் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் பாவிச்சிருப்பினும். இது வந்து மெட்டாட ஒரு அவங்களோட ரிலீஸ் ஒன்றில் வந்தது, எப்படி தங்களோட லாமா மாடலில் தாங்கள் எப்படி பில்ட் பண்ணியிருக்கிற நம்ம. அப்போ அதில் முதலாவது ஸ்டெப் வந்து ப்ரீ ட்ரைனிங் டேட்டான்னு இன்டர்நெட்டில் இருக்கிற அவ்வளோத்தையும் எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணி தான் முதலாவது அந்த பேஸ் மாடல்ன்றதை க்ரியேட் பண்ணுறேன். பேஸ் மாடல்ன்றதை க்ரியேட் பண்ணிவிட்டு பேஸ் மாடலில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அது சில நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது ரூடாக இருக்கும். சில நேரத்தில் என்னென்னா இன்டர்நெட்டில் என்ன ஒரு சொற்றொடரை கொடுத்தீங்கன்னா அடுத்ததான் என்ன வருதோ அதை சொல்லி கொண்டிருக்கும். அப்போ அதை இன்னும் ஆக்களுக்கு பிரியோசனமாக பொலைட்டாக நல்ல மாதிரியான பதில்களை சொல்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கல்ல, சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் என்ற ஒரு 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 விஷயத்தை செய்வாங்க. சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங்ன்றது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் அது உண்மையாக சிம்பிளான விஷயம். என்னென்ன செய்வாங்கன்னா, கேள்விகளையும் பதில்களையும் எடுத்து, இப்போ சும்மா சொல்லுவோம் அதுக்கு மேத்ஸ் கேள்வி, மேத்ஸுக்கான கேள்விகளும் மேத்ஸ் அந்த கேள்விக்கான பதிலையும் அப்படியே ஒரு 100, 1000, 10,000 சொல்லி கேள்விகள் பதில்களை எடுத்து அந்த கேள்வி பதிலை கொண்டு போயிட்டு இந்த ஏஐக்கு காட்டி ஏஐக்கு அதுக்கு பிறகு சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் செஞ்சுருப்பாங்க. அப்போ என்ன செய்யும், அது பொலைட்டாக நல்ல மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக ஆன்சர் பண்ண தராங்க. அப்போ இப்படி செஞ்சோன்று கேட்க தான் பிறகு ஒரு தாட் ஒன்று வந்தது என்னென்னா, ஓகே நாங்கள் கேள்வி பதில்களை ஏஐக்கு காட்டி தான் அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸை வளர்க்கணுமென்று சொன்னால் அதை இன்னும் எப்படி ஸ்மார்ட்டாக செய்யலாமென்று பார்க்குறதுக்கு தான் ஒரு 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 டெக்னிக் ஒன்று பார்க்க தொடங்கினவன். அதுக்கு பேர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக். அதாவது அது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏஐட்ட இருந்தே பதில்களை எடுத்துட்டு ஒரே கேள்வியை கேட்டு ஏஐ 3 தரம் கேட்டிங்கன்னா 3 பதில் சொல்லும். அப்போ ஏஐட்ட ஒரே கேள்வியை சில 3 தரம் கேட்டுட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு கொடுத்துட்டு கேட்பீங்க, இந்த கேள்விக்கு ஏ என்ற ஒரு பதில் சொல்லியிருக்கு, பி என்ற ஒரு பதில் சொல்லியிருக்கு, சி என்ற ஒன்று இருக்கு, இதில் நீங்கள் எப்படி இதை ரேங்க் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்பீங்க. அப்போ எக்ஸ்பர்ட் இருந்து முழு பதிலும் எழுதாமல் ஏஐ கொடுத்த பதில்களை ரேங்க் பண்ணி விடுவீங்க. அப்போ அதை வச்சு இன்னும் கணக்கு டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ண தொடங்கினாங்க. அப்போ இப்போத்தையான ஏஐஸ் வந்து
இதோட செஞ்சு சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங்கும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் இது அவ்வளோத்தையும் செஞ்சு தான் அது உண்மையாக ஒரு ஹெல்ப்ஃபுல் ஏஐயாக இன்றைக்கு மாறி இருக்கு. ஆனால் ஏஐ பேசிக்கலி என்ன செய்யுதுன்னு சொன்னால் முழுசாக கணிதம் தான். அதில் நீங்கள் ஒரு சொற்றொடரை கொடுத்தீங்கன்னா அந்த சொற்றொடரோட சம்பந்தப்பட்டதாக எது இன்டர்நெட்டில் கூடவா இருக்கோ அதை அடுத்த சொல்ல உங்களுக்கு சொல்லும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அது சொல்கிறதை விட நாங்கள் அது எப்படின்னா அது டோக்கன்ஸ் ஒரு 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 மெத்தாடாலஜியை தான் பாவிக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற சொற்றொடரை அது டோக்கன்ஸாக மாற்றிட்டு அதாவது ஒரு 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 நம்பர்ஸாக மாற்றும். இப்போ நீங்கள் டோக்கன்ஸ்ன்றது ஓப்பன்ஏஐ டோக்கனைசர்ன்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு அந்த டோக்கனைசரை காட்டும். அப்போ இது ஒரு உதாரணம். இப்போ GPT-4o1 டோக்கனைசர்னா இதில் இருக்கிற டெக்ஸ்டையே நான் சும்மா காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணால் இந்த சொற்றொடரை ஏஐ விளங்கி கொள்றதுக்கு அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது இதை டோக்கனாக மாற்றுது. அப்போ யூன்றதை இந்த ஸ்பேஸோடையும் சேர்த்து தான் ஸ்பேஸுக்கு முதல்ல யூன்றது வருது. கேன்ன்றதோட ஸ்பேஸையும் சேர்த்து தான் கேன் எடுக்குது. அப்போ ஒரு சொல்ல ஒரு 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 டோக்கனாக மாற்றாது. சில நேரத்தில் ஒரு சொல்லு 2 டோக்கன்ஸாக வரலாம், இல்லாட்டி ஸ்பேஸும் சொல்லும் ஒரு டோக்கனாக வரலாம். இந்த மாதிரி அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு நம்பர் ரெப்ரசன்டேஷனாக மாற்றும் இந்த டெக்ஸ்ட்டுகளை. இப்படி தான் இதுதான் ஏஐக்குள்ளே போகுது நாங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சொற்கள் 31 வேர்ட்ஸ் இருக்குது, 31 சொற்கள் இருக்குது. 31 சொற்கள் நாங்கள் எடுத்து ஏஐக்கு ஃபீட் பண்ண வழி கிடையாது. அது 34 டோக்கன்ஸாக கொடுக்குது. அப்போ கிட்டத்தட்ட 75 வேர்ட்ஸ் கொடுத்தீங்களாண்டா அது கிட்டத்தட்ட 100 டோக்கன்ஸாக மாற்றும். இதே எங்களுக்கு முக்கியம் என்று சொன்னால் ஏஐ எல்லாத்துக்கும் ஒரு வரையறைக்கு எத்தனை டோக்கன்ஸ் அதுக்கு ஹேண்டில் பண்ணலாம் என்று சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேற பெரும்பாலான ஏஐயில் அது கூட தொடங்கிட்டுது. ஆனால் எங்களுக்கு விளங்கணும் ஏஐ டோக்கன்ஸாக மாற்றித்தான் எங்களுக்கு தேவையான பதில்களை சொல்ல வலிக்கிடுதுன்னு சொல்லி. அப்போ இந்த காரணத்தால் தான் சில நேரத்தில் ஏஐ சில வேலைகளை ஈஸியான வேலைகளை செய்ய சொன்னாலும் பிளவிடும். இப்போ நீங்கள் பழைய ஏஐ பழைய மாடல் GPT-3.5 மாதிரியான ஒரு மாடல்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா ஸ்ட்ராபெரியில் எத்தனை ஆறு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பிள்ளையான பதிலை சொல்லி கொண்டு வந்த காரணம் ஏன்னா ஸ்ட்ராபெரி அது 2 டோக்கனாக உடைச்சி விட்டுரும். அப்போ அதுக்கு அதை எத்தனை ஆறு இருக்கான்றது கஷ்டம் அதுக்குள்ள. அப்படி இல்லாட்டி நீங்கள் அதில் முந்தி கேட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரின்றதை மெட்ட பக்கமாக தலைகளாக திருப்பி விடன்னு சொன்னால் அது அந்த மாதிரியான வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்படும். ஏன்னா ஸ்ட்ராபெரியை 2 டோக்கனாக உடைச்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த காரணங்களால் சில நேரத்தில் ஏஐ பிளவுறதுக்கு நீங்கள் கேள்விகளுக்கு பிளவுறதுக்கான ஒரு காரணம் இந்த டோக்கன்னா மாற்றுறதுல வர்ற சிக்கல்களும் ஒரு காரணம். ஏன் நான் இதை சொல்லி வைக்கிறேன்னா பிறகு உங்களுக்கு பாவிச்சு கொண்டு போயிருக்க நீங்கள் ஏஐக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் லென்த் இருக்கு. எவ்வளவு நீங்கள் கொடுக்குற இன்புட்டும் அது ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட்டையும் சேர்த்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. எவ்வளவு ஒரு கான்வர்சேஷனில் எவ்வளவு லிமிட் இருக்குமாண்டு. அப்போ சில ஏஐயில் 128,000 டோக்கன்ஸ் 128,000 டோக்கன்ஸ் தான் அதுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி அதுக்கு ஒரு லிமிட் இருக்கேக்கா நீங்கள் அந்த ஒரே சாட்டில் 128,000 டோக்கன்ஸை விட கூடின அளவு அதோட ஹாய்ச்சிட்டிங்கள்னா நீங்கள் முதல்ல ஹாய்ச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஏஐ மறக்க தொடங்கிடும். அப்போ இதால் எங்களுக்கு விளங்கணும் ஏஐயை பாவிக்க அதை டோக்கன்ஸாக மாற்ற போது டோக்கன்ஸில் ஒரு லிமிட் இருக்கும். அப்போ நீங்கள் ஏஐயை பாவிச்சு கொண்டு போய்க்க திடீரென்னு அதை நீங்கள் கதைக்கிறத தாண்டி வேறு ஏதாவது கதைச்சு கொண்டு வந்தால் உங்களுக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ChatGPT பாவிக்கிறீங்களான்னு சொன்னால் இதில் ஒரு கான்வர்சேஷன் அதோட கதைச்சு கொண்டு போகிறீங்க, அது பிள்ளையான பதில்களை சொல்ல தொடங்குதுன்னா ஓடி போயிட்டு நியூ சாட்ன்னு ஒரு புதிய சாட்டை கிளிக் பண்ணணும். ஏன்னா அந்த டோக்கன்ஸ் அந்த கான்டெக்ஸ்ட் அதுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய லிமிட்டை விட தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னு பொருள். ரைட்? எனிவே அப்போ இதில் முக்கியமான விஷயம் நாங்கள் இப்போ ஏஐ இப்படித்தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறபடியாக உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுருக்கோம். முதலாவது அது ஒரு நிகழ்தகவு மாதிரி ஒரே கேள்வி நீங்கள் கேட்டாலும் ஒவ்வொரு காலம் வேறு பதில்களை சொல்லலாம். அது ஒவ்வொரு நேரமும் திருப்பி சரியாக அதே பதிலை சொல்லும் என்று பொருள் இல்லை. அண்ட் சில நேரத்தில் அது உண்மையாகவே சில விஷயங்களுக்கு ஒன்றை விட மேலான சரியான பதில்கள் இருக்கலாம் தானே. அப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சில நேரத்தில் சரியான பதிலை சொல்லுது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பதில் இல்லாமல் இருக்கலாம் சில நேரத்தில். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் இந்த
கான்டெக்ஸ்ட்டை நாங்கள் சரியாக கொடுக்கணும். அதாவது நாங்கள் ஏஐட்ட ஒரு கேள்வியை கேட்க நாங்கள் அதை 7 மாநிலவு விடாமறியாக நாங்கள் வடிவாக விளங்கப்படுத்தினோம்னு சொன்னால் எங்கன்னா மைண்டில் எங்களுக்கு கிளியராக இருந்தால் என்ன தேவையான்னு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சரியான பதில்களை ஏஐட்ட இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். வேறு தப்பித்தவரை நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் ஏஐட்ட, அந்த ஏஐ அதுக்கான சரியான பதிலை சொல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம்னா ஏஐக்கு ஃபீட்பேக்கை கொடுத்து அதே த்ரெட்டில் அந்த ஏஐக்கு ஃபீட்பேக்கை கொடுத்து அதோட ஒர்க் பண்ணி அதை சரியான ஆன்சரை நாங்கள் எடுக்கலாம். அப்போ ஏஐ வந்து முதலாம் தரம் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டோடனே சரியான பதிலை எடுத்து சரியான விஷயத்தை செஞ்சு தரும், உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி தருமான்னு சொல்லி எதிர்பார்க்கணும். அப்போ ஏஐயை பாவிக்க சில இப்போ நீங்கள் ChatGPT-யை பாவிக்க போறீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் சரியாக பாடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காண்டு சொல்லி யோசிச்சிருக்கிறீங்க. அப்போ இந்த அப்ளிகேஷனுக்கான கான்செப்டை கூட நீங்கள் ஏஐயோட பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். ஸோ யூ ஒர்க் வித் ஏஐ உங்களோட ஐடியாவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் அந்த அந்த ஏதோ ஒன்று பில்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஏஐயை பாவிக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு அதை செய்ததுக்கு முதல்ல நீங்கள் இதில் ஒரு இன்னும் சின்ன டெக்னிக் ஒன்று பாவிக்கலாம். இதில் ஓப்பன் ஏஐயில் சைட் பாரை திறந்தீங்கன்னா நியூ ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கு. நீங்கள் இப்போ இது புதிய ஒரு ப்ரொஜெக்டாக செய்கிற வழியா, இப்போ நான் இதில் YAL-IT ஆப்பை செய்ய போகிறேன் வழியா நான் இதுக்கு YAL-IT ஆப் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டை வைக்க போகிறேன். அப்போ இதில் எனக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஃபோல்டர்லேயே நான் எல்லா கான்வர்சேஷன்ஸையும் செஞ்சு கொண்டு போனேன்னு சொன்னால் அதுக்கு இந்த அப்பை பற்றியான எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருக்கும். அது வேறு மெமரியிலேயும் வச்சுருக்கணும். வேறு நானே எனக்கு தப்பி தவறி YAL-IT ஆப்புக்கு ஒரு லோகோ இருக்குது, அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ் எங்கேயாவது இருக்குன்னா நான் அதுகள் எல்லாத்தையும் ஆட் ஃபைல்ஸ்ன்னுட்டு ஆட் பண்ணி விடலாம். அதை ஆட் பண்ணி விட்டால் அதில் இருக்கிற லாபம் என்னென்னா, எங்களுக்கு தேவையான அந்த சட்டில் நாங்கள் அதில் கேட்க அதுக்கு தெரியும் இந்த மாதிரியான விஷயங்களும் இதுக்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ணணும்னா அதுகளையும் சேர்த்து விடும் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே. அப்போ நான் இதில் போயிட்டு அந்த ஃபைல்ஸை ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கேள்வியை கேட்க இந்த ஃபைல்ஸில் இருக்கிற டேட்டாவையும் பாவிச்சு தான் உங்களுக்கான பதிலை சொல்லும். அப்போ இட் வில் பி கிரவுண்டட் இன் யோர் டேட்டா. அப்போ அதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். அப்போ இதில் நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கலாம், ரைட்? அப்போ இதில் க்ரியேட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு சிம்பிள் கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். இப்போ முதலாவது நான் என்ன செய்ய போகிறேன்னா அதை போயிட்டு சொல்ல போகிறேன், கேன் யூ ஃப்ளெஷ் அவுட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் திஸ் அண்டு தான் தொடங்க போகிறேன். என்னென்னா எனக்கு இருக்கிற கேள்வி நான் சும்மா ஒரு டிராஃப்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் இன்னும் என்னத்தை டெவலப் பண்ண போகிறேன்றது ஃபுல்லாக யோசிக்க இல்லை. அப்போ நான் வந்து இதை கேட்க போகிறேன், கேன் யூ ஃப்ளெஷ் அவுட் திஸ் ரிக்வயர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். YAL-IT app needs a web app and eventually to have a mobile app as well. First, let's try to focus on only the web app. Each registered user needs to have a unique ID and a QR code. And சொல்லி நான் எனக்கு இது வரைக்கும் நான் சும்மா இதில் சரி அண்டெல்லாம் யோசிக்கல. நான் ஒரு ரிக்வயர்மெண்ட் இதில் டைப் பண்ணுறேன். அப்போ இதில் டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா ஏஐட்ட கேட்குறேன், இதை இன்னும் ஃப்ளெஷ் அவுட் பண்ணி இதை இம்ப்ரூவ் பண்ணித்தாங்க. ஃப்ளெஷ் அவுட் திஸ் ரிக்வயர்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ் இட். அப்போ நான் இது ஏஐட்ட கேட்டேன்னா இது என்ன செய்ய வேண்டாம், இப்போ இது யோசிச்சுட்டு ஏஐ வந்து இந்த ரிக்வயர்மெண்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எனக்கு ஒரு பதில் ஒன்று தரும். இப்போ சில நேரத்தில் நான் கேட்டதுக்கு மேலே நிறைய விஷயங்களை போய்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நான் அதுக்கு ஃபீட்பேக்கை கொடுத்து எனக்கு தேவையான அவுட்புட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, நான் இன்னும் ப்ராப்பராக யோசிக்க இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மெத்தடில் இதை யோசிச்சிருக்கே இல்லை. ஆனால் நான் இதை ஏஐட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ யோசிச்சு எனக்கு சொல்லுன்னு சொல்லி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது தானாக ஒரு PRDயை க்ரியேட் பண்ணுது. அப்போ இது PRD என்ற டேர்ம் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான டேர்ம். எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொள்வது ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். அதாவது ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம்னா நான் இதுக்கு பிறகு போயிட்டு கர்சர்கிட்ட கொடுக்கலாம். அப்போ நான் கர்சர்கிட்ட கொடுக்க முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா இதில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்க்க போகிறேன். லெட் பீப்புள் ரெஜிஸ்டர், let members manage profiles, submit contribution, approve contribution, let open application. நான் கொடுத்தது இன்னும் வடிவாக அது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அது பிறகு ரூல்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ்ன்னு சொல்லி அது வடிவாக ஐடென்டிஃபை பண்ணுது, என்ன மாதிரியான யூசர்ஸ் இருக்க போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணுது கீ யூசர் ஃப்ளோஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் போர்டிங்ன்னு சொல்லி. அப்போ நீங்கள் இதை வடிவாக பார்த்தீங்கன்னா
இது வடிவாக ஃப்ளெஷ் அவுட் பண்ணது எங்களுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ். அப்போ நான் இதை வாட்சி பார்க்குறேன், எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடானு பார்க்கணும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து ஏஐ பாவி கேட்க ஏஐ கொடுக்குற பதில்கள் இருக்க வாட்சி பார்க்கணும், எனக்கு இது ஓகேயா இருக்காண்டு. அப்புறம் நான் இவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை பற்றி கழிச்சபடியாக அது அதை இந்த ரிக்குவயர்மெண்ட் வச்சு அதை வடிவாக ஃபார்மேட் பண்ணி எடுத்துருக்கு. 2 event modes, 1 approval, open. இது ரெண்டு நான் ரிக்குவயர்மெண்ட்டில் சொன்னேன். அப்போ இவெண்ட் ஃபீச்சர், இவெண்ட் மெட்டா டேட்டா, இது நான் சொல்லாத விஷயங்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அப்புறம் இவெண்ட் அட்மின்ஸ், அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா என்ன, கியூஆர் செக்கின்ன்றதை கொண்டு வந்திருக்கு என்று சொல்லியதான் நிறைய விஷயத்தை இது கொண்டு வந்திருக்கு. அப்போ இதில் இப்படி இப்போ உங்களுக்கு சரி இதில் இது விளங்காமல் இருக்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஏபிஐஸ் என்று சொல்லுது. இது நான் என்னென்னா ஃப்யூச்சரில் இது ஒரு மொபைல் ஆப்பாக மாற்றணுமென்று சொன்னபடியாக அது இப்போவே யோசிச்சு வச்சிருக்கு. இந்த மாதிரி ஏபிஐஸ் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு பிறகு இது பிரயோசனமாக இருக்குமான்னு சொல்லி. அப்போ இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்டை எனக்கு அப்படியே ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்கிட்டுது. அது தானாக போய்ட்டு சில முடிவுகளும் எடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்களா எஸ்எஸ்ஓ, கியூஆர் செக்யூரிட்டி, ரேட் லிமிட்டிங், இந்த மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்கு. ஸ்டோரேஜ், கான்டென்ட் மாடரேஷன், பெர்ஃபார்மன்ஸ், ரிலையபிலிட்டின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இதில் சொல்லியிருக்கு. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கு. இதில் பேக்கெண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் வரணும் ரெண்டெல்லாம் தானாமே முடிவெடுத்திருக்கு இதில். அப்போ நான் இதை என்னத்துக்கும் இது அவ்வளோத்தையும் எடுக்காமல் நான் ரிக்குவயர்மெண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறேன். ரைட், நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன இது கணக்கை சொல்லியிருக்கு. நான் அப்போ இதில் இருந்து காப்பி பண்ணி எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு போக போகிறேன். என்று சொல்லி பழமையாக நான் இந்த ஏஐயை நான் பாவிக்க நான் ஒரு வேலை செய்கிறேன். என்னென்னா இந்த ஏஐக்கு நான் கொடுக்குற ப்ராம்ஸை டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். நான் இதில் வச்சு எடிட் பண்ணிவிட்டு இது பிறகு எனக்கு ரெஃபரன்ஸுக்கு பாவிக்கலாம். அப்போ எனக்கு அது ஈஸியாக இருக்கிறது. அப்போ இது ஜஸ்ட் அ ஸ்மால் டிப். நான் பாவிக்கிற முறை இதில் எனக்கு விளங்காத விஷயங்களை நான் கழட்டி விட போகிறேன். இது எனக்கு தெரியாதபடியாக இதில் எனக்கு விளங்காதபடியாக நான் இதை கழட்டி விட போகிறேன். இப்போதைக்கு acceptance second stable network, guardrail, replay, forgery, interference, visual successor, டேட்டா மாடல்ன்றதை பற்றி நான் இப்போ உடனே அதைக்க வழிக்கிடையில் எனக்கு இந்த மொபைல் ஆப் வேணுமென்றபடி அப்புறம் ஒரு நாளைக்கு ஏபிஐஸை விட போகிறேன். அப்போ நான் இதில் இருந்து நான் எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதை நான் இந்த ரிக்குவயர்மெண்ட்டை இப்போ நான் இதோட டிஸ்கஸ் பண்ண ரிக்குவயர்மெண்ட்டை நான் ஓடி போயிட்டு நான் கர்சர்கிட்ட கொடுக்க போகிறேன். அப்போ கர்சரில் நீங்கள் ChatGPTயில் பார்த்த மாதிரி இதில் நியூ சேட்ன்னு ஒன்று இருக்குது. இதில் ஒரு சேட் ஒன்று நடந்தது. இப்போ இதில் முதல்ல என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணேன். என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ண அதே இடத்துல நான் இதை க்ரியேட் பண்ணி ஒன்றும் தேவையில்லை. அப்போ நான் இதில் போயிட்டு நான் சொல்கிறேன் நியூ சேட்ன்றதை க்ரியேட் பண்ணி கொண்டு போயிட்டு நான் இதில் சொல்ல போகிறேன், கேன் யூ for the following requirements, can you create an implementation plan phase by phase and store it as a MD file where each requirement can be implemented and marked as complete. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சில நேரத்தில் அது தானாக செய்யும் கர்சர். அப்படி இல்லாட்டி இதை நாங்கள் சொல்லி விடுறது பெட்டர். அதாவது நான் என்ன செய்ய போகிறேன்னா for the following requirements can you create a implementation for the create a implementation plan என்று சொல்கிறேன். அப்போ இதை வந்து நீயாவே வந்து ஃபேஸஸாக உடைச்சு ஒரு MD ஃபைலில் சேவ் பண்ண அந்த ஃபைலில் பிறகு ட்ராக் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதாவது ரிக்குவயர்மெண்ட்டும் ஃபேஸஸும் முடிஞ்ச உடனே அதில் மார்க் பண்ணி ட்ராக் பண்ணக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி நான் அங்கே ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணிக்கணும் அந்த ரிக்குவயர்மெண்ட்டை நான் இங்கே கொடுக்க போகிறேன். அப்போ இதில் நான் ரிக்குவயர்மெண்ட்டை கொடுத்தேன்னு சொன்னால் அது என்ன செய்யுமாண்டா அதில் தானாக போயிட்டு அது கிரியேட் காம்ப்ரிஹென்சிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்னு சொல்லி analyze the PRD record, create implementation, create detailed MD5 with define technical segment architecture, set up task tracking system for each requirement என்று சொல்லி தான் டு டூ ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அது இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பிளானோட க்ரியேட் பண்ணுது.
இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிளானை கிரியேட் பண்ணோன்னா நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது சொல்லுது ஐ கிரியேட்டட் கம்ப்ரிஹென்சிவ் திஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன்டு 9 phases அப்படின்னு சொல்லி ஃபவுண்டேஷன் ஆத்தென்டிகேஷன் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் ரெண்டு சொல்லி தானாக எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஃபுல்லாக இதில் சொல்லுது தானே நின்று செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒரு எம்டி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். எம்டி ஃபைல்னா மார்க் டவுன் ஃபார்மேட்னு ஒரு ஃபார்மேட் ஒன்று நான் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு விளங்கும். இப்படியான ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் கீப் ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி விட்டேன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்க்கலாம் யாரைடியா மெம்பர் இவெண்ட்ஸ் அப்ளிகேஷன் சொல்லி டெக்னிக்கல் ஸ்டாக்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. SQL லைட், ஜாங்கோ, QR கோட் லைப்ரரி இதெல்லாம் போட்டிருக்கு இதில். அதுக்கு பிறகு இப்போ டிப்ளாய்மெண்ட்டில் இப்போ டாக்கர்னு ஒரு விஷயத்தை நாங்கள் மட்டும் இப்போதைக்கு இது தானே அப்படி ஒன்று இன்ஜினியர்ஸ் அங்கே மட்டும் போட்டு விட போகிறேன் இப்போதைக்கு. அப்போ எனக்கு ஏதாவது இதில் மாற்றங்கள் நான் செய்யணும்னு சொன்னால் நான் இதை மேனுவலாக மாற்றேன். ஆனால் இதில் முக்கியமாக என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா phase 1 ப்ரொஜெக்ட் செட்டப் அண்ட் கோ மாடியூல்ஸ், கன்ஃபிகர் செட்டிங் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன், செட்டப் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், மீடியா ஹேண்ட்லிங் அண்டெல்லாம் போட்டு இதில் இங்கே பார்த்தீங்களா இதில் தானாக இந்த டாஸ்க்கை ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி தானாக அவ்வளோத்தையும் இதில் ஒரு டாஸ்க் பேஸ்டாக க்ரியேட் பண்ணி இதில் செஞ்ச பிறகு தானாக மார்க் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தையும் அது ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பை செய்கிறதுக்கு இப்போ இதே சட்டில் நான் தேவைன்னா போயிட்டு நான் சொல்லலாம். அதுக்கு நான் இப்போ ஏஐக்கு சொல்லலாம், now go ahead and implement phase 1 இந்த இதுக்கு நான் ஆட் பண்ணி விடலாம். என்ன இதில் நான் ஆட் பண்ணதில் கிளிக் பண்ணேன்னா இதில் அட்டன்றது தானே, இந்த அட்டன்னதை கிளிக் பண்ணேன்னா இம்ப்ளிமெண்டேஷன் plan.md என்ற ஃபைலை நான் அதுக்கு ஆட் பண்ணிவிட்டு go ahead and implement as given in the file and mark the items as done once you have tested it. அப்போ இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் உண்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா now go ahead and implement phase 1 as given in the file and mark the items as done once you have tested it ன்னு சொல்லி அப்போ செய்கிறது மட்டுமில்லை நீயாவே எனக்கு டெஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லலான்னு சொல்லி நீங்கள் ஏஐடியே சொல்கிறீங்க. அப்போ இதில் அது நீங்கள் இதை கிளியராக செய்கிறாங்க. நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது வாட்ச் பாருங்க உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இது சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கான்னு சொல்லி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஆயிருந்தால் நீங்கள் அதுக்கு என்ன செய்வீங்கன்னா அதுக்கு நீங்கள் போயிட்டு சொல்லுவீங்க இந்த விஷயத்தை எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான்னு சொல்லி. ரைட், அப்போ தென் யூ ஆர் ஹாப்பி. ரைட், அப்போ இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதை வருதுன்னு சொல்லிட்டு இதில் போயிட்டு சென்டர்னு சொல்லிவிடுவீங்க. இப்போ உடனே என்ன செய்யுமான்னா அது தானே இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானில் phase 1ன்றது அதுக்கு இப்போ தெரியும். அதில் கண்டுபிடிக்க ப்ரொஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் கோ மாடியூல்ஸ் இதுகள்லாம் அதில் இருந்தது. அது அவ்வளோத்தையும் தான் செய்ய போகிறோம்னு சொல்லி செய்ய தொடங்கிடுது. அப்போ இதில் என்ன செய்ய போகிறீங்கன்னா இப்போ திருப்பி நீங்கள் இதை ரன் பண்ணிக்க இது என்ன சொல்லுது இது என்ன ரன் பண்ணுதுன்றதை நீங்கள் பார்த்து அதுக்கான அந்த தேவையான பெர்மிஷன்ஸை கொடுத்தீங்கன்னா அது தானாகவே அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டாஸ்க்குகளை செய்யும். அப்போ உங்கள்கிட்ட மெயின் டாஸ்க் அப்படி வேறுமென்று சொன்னால் உங்கள்கிட்ட மெயின் டாஸ்க் அப்படி வேறுமென்று சொன்னால் அது ரன் பண்ணி உங்களுக்கு தர்ற அந்த ரெஸ்பான்சஸை நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கு ஃபீட்பேக் சொல்லுவீங்க. எங்கேயாவது எரர்ஸ் வந்தால் இஷ்யூஸ் வந்தால் அதுகளை அதுக்கு சொல்லி அந்த ஃபீட்பேக்கை கொடுத்து யூ வில் ஒர்க் வித் ஏஐ டு ஃபிக்ஸ் தட். அப்போ அதுதான் இதில் மெயின் டாஸ்க்காக இருக்க போகுது. அப்போ ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டோடைப் பண்ண நீங்கள் வடிவாக இந்த ஏஐயோட ரன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ இது ரன் ஆக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ இது ரன் பண்ணி கொண்டிருக்கு. இதை ரன் பண்ணி கொண்டிருக்க இதில் இருக்க இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். இதில் ஒன்று இதில் 30% ஒன்று ஹார்ட்டு தானே. இது டாஸ்க் உங்களோட ப்ரொஜெக்டில் 30% டன்னு சொல்லி அசியூம் பண்ணிடாங்க. இது நீங்கள் மேலே போயிட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா கொண்டு இது கான்டெக்ஸ்ட் யூஸ்ட், அதாவது
இந்த கான்வர்சேஷனில் அதுக்கு நாங்கள் முதல்ல கழிச்சிருந்தாங்க தானே எவ்வளவு உங்களுக்கு இது விளம் என்ன டோக்கன்ஸ் எத்தனை பாவிக்கலாமண்டு. அப்போ அந்த அந்த கான்வர்சேஷன்ஸில் பாவிக்கக்கூடிய டோக்கன்ஸில் 32% நீங்கள் இப்போவே பாவிச்சிட்டீங்களேன்னு சொல்லுது. இதில் 100% தாண்டினா என்ன நடக்குமென்னா நீங்கள் முதல்ல கழிச்ச விஷயங்களை மறந்து போய் அது வேலை செஞ்சோன்னு போகும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இது உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கு. அப்போ தப்பித்தவரை இது 100% கிட்டுதுன்னு சொன்னால் பெட்டர் யூ ஸ்டார்ட் நியூ சேட். இப்போ இதில் நியூ சேட்டுன்றது தானே. அப்போ அதே விஷயத்தை சின்னத்தில் நீங்கள் திருப்பி நியூ சேட் ஒன்றில் சொல்லி கொண்டு போக வேண்டியது. இதில் இப்போ பிரச்சனை இல்லை, 34% தான் பாவிச்சிருக்கு. அப்போ இன்னும் 2/3 வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. அப்போ எங்களுக்கு இன்னும் பாவிக்கிறதுக்கு நிறைய டோக்கன்ஸ் இருக்கிறபடி எங்களுக்கு அதில் உண்மையாக பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் இதில் இப்போ 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 இது சிலர்கள் தன்னால் இப்போ நாங்கள் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு கூகுள் சிங்கிள் சைன் ஆன் செட்டப் பண்ண சொல்லியிருந்தோம் நாங்கள். அப்போ அது செட்டப் பண்ணி கொண்டு போய்க்கு இன்னும் கொஞ்சத்தில் அது தெரிய வரும் தானாக அதை போயிட்டு சைன் அப் பண்ணிடலாம். நாங்கள் கூகுளில் போயிட்டு நாங்கள் சைன் அப் பண்ணணும். அப்போ அது என்ன செய்யுமான்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லும். கூகுளில் போயிட்டு இந்த இந்த விஷயத்தை நீங்கள் நாங்கள் செட்டப் பண்ணிட்டு வாங்குவோம்னு சொல்லும். அப்போ நாங்கள் அதுகளை செட்டப் பண்ணிவிட்டு அதுகளுக்கான கீஸ் அதுகளை கொண்டு நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் எங்களுக்கு. அப்போ அது ஃபியூச்சர் ஸ்டெப்ஸாக வேறு இப்போ இதில் செஞ்சு கொண்டு போக. அப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து இதில் கொடுக்குற அவுட்புட்டுகளையும் ஒருக்கா வாசிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ நாங்கள் அது அவ்வளோ வேலையும் செய்யுது. இதில் முக்கியமான விஷயம் இதில் என்ன சொல்லுதுன்றதையும் நாங்கள் வாசித்து பார்க்கறது இம்பார்ட்டண்ட். அப்போ இதில் உண்மையாக பார்த்தீங்கன்னா தானாக ரன் பண்ணி இதில் எரர்ஸ் வருது, அந்த எரர்ஸை பிக் பண்ணி தானாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகளையும் பார்க்கணும். இப்போ நாங்கள் இதில் செய்கிற இந்த ப்ரொசீடியருக்கு தான் பேர் வைப் கோடிங். நாங்கள் உண்மையில் டெக்னிக்கலி ஒன்றும் எழுதலை, இங்கிலீஷ்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ரைட், இப்போ வந்து என்ன சொல்லுது எனக்கு தான் இதில் சமரியாக சொல்லுது phase 1 implementation I have successfully implemented என்று சொல்லுது. இப்போ இதெல்லாம் தான் செஞ்சுட்டேன். மெம்பர் ஜென்ரேஷன் ஐடி, QR கோட் ஜென்ரேஷன், QR ஸ்டோரேஜ், QR டிஸ்பிளே, இதெல்லாம் தான் செஞ்சுட்டேன்னு சொல்லி நிறைய விஷயம் செஞ்சுட்டேன்னு சொல்லி கொண்டு போகுது. அதே மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் சர்வர் ரன் பண்ணது, ஹோம் பேஜ் ஆகுது, QR கோட்லாம் தான் செஞ்சு பார்த்தேனான்னு சொல்லுது. பட் நீட்ஸ் அப்போ இதில் வந்து சொல்லுது ரிமைனிங் டாஸ்க்ஸில் கூகுள் ஓத் கன்ஃபிகர்ட் பட் நீட்ஸ் கூகுள் API credentials என்று சொல்லுவோம். அப்போ இப்போ இது மாதிரியானது ஒன்று சொல்லிச்சேன்னா இது ரிமைனிங் டாஸ்க்ன்னு சொல்லுவோம். அப்போ இது எங்களுக்கு முக்கியம், இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்வது. ஆனால் இதில் இப்போ அடுத்த நான் என்ன சொல்கிறேன், கீப் இட் ஆல்ன்னு சொன்னால் இப்போ நான் செஞ்சதெல்லாம் ஓகேன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் இப்போ போயிட்டு மார்க் பண்ணியிருக்கு, இந்த டாஸ்க் தான் செஞ்சுட்டேன், இது செஞ்சுட்டேன், இதில் இந்த டாஸ்கில் இது. அப்போ இதில் கூகுள் SSO இன்டிகிரேஷன் இன்னும் செய்யலை பார்த்தீங்களேன். அப்போ இதுதான் இனி அடுத்த இருக்கிற ஆப்ஷனாக இருக்குது. அப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னு சொன்னால் யூ வில் ஒர்க் வித் AI. அதுக்கு முதல்ல நான் உண்மையாக இப்போ இந்த வெப் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஒருக்கா பார்க்க போகிறேன், என்ன மாறி இருக்குன்னு சொல்லி. அப்போ இதில் இப்போ வெப் இன்டர்ஃபேஸுக்கு போனீங்கன்னா இப்போ முதல்ல இருந்ததுலேருந்து இப்போ மாறிட்டுது. முதல்ல சும்மா 3 இருந்தது, மெம்பர் மேனேஜ்மெண்ட், இவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது. இதில் இப்போ நான் ஜாயின் ஆகிருந்தா இதில் எரர் வருது. அப்போ இது நாட் ஒர்க்கிங். அப்போ இதில் நான் போனேன்னா இது ஓகே ஆகிருக்கு. இதில் கண்டாக்ட் பண்ண ஒன்று வந்துருக்கு. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகணுன்னா இதில் எரர் வருது, ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட். அப்போ இப்போ வந்து நான் என்ன செய்யலாமண்டா எரர் ஹேண்ட்லிங் அப்படி செய்யலாமன்னு காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது செஞ்ச வேலையில் எரர் வந்தது, எனக்கு யூஐலேயும் எரர் வந்தது, அதே மாதிரி அதுக்கான கொரஸ்பாண்டிங் எரர் வந்து இந்த இந்த டெர்மினல்லையும் வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எரர். அப்போ நான் என்ன செய்யலாமண்டா இப்படி ஒரு எரர் இருக்குன்னு சொன்னால் இது அவ்வளோத்தையும் ஹைலைட் பண்ணிவிட்டு இதில் add to chat ஒன்று இருக்குது. அப்போ நான் இதில் இந்த எரர் இருக்கிற வழியாக நான் இதில் add to chat இருக்குது. நான் சொல்லலாம் this error appears when I click on join now button. Also Google SSO need to be Google SSO and sign up and email sign up need to be implemented என்று சொல்லி நான் இதுக்கு சொல்லி நான் இதுகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன்.
இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் டைம் செய்ய இது இப்படி கேட்டேன்னா பெரும்பாலும் இதுக்கு சரியான பதில் வந்துடும். சில நேரத்தில் இந்த ஏஐயோட இப்படி பாவிச்சு கொண்டு போயிருங்க ஒரு பெரிய பிரச்சனை வரலாம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஏஐக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஏதோ ஓரளவுக்கு வேலை செய்கிற ஒரு தருவாய் தான் உண்மையாக இருக்குது. இப்போ நான் தொடர்ந்து புஷ் பண்ணி கொண்டு போகலாம், எனக்கு தேவையான அவுட்புட்டை எடுக்கிறதுக்காக நான் தொடர்ந்து புஷ் பண்ணி கொண்டு போகலாம். அப்படி இல்லாட்டி இப்போ எனக்கு இது ஒரு ஸ்டேபிள்ஸ் நிலைக்கு வந்திருக்கிறபடியா ஓரளவுக்கு ஏதோ வேலை செய்கிறது திருப்பி நான் முதல்லேருந்து தொடங்க தேவையில்லாமல் இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன்னு சொன்னால், ஏஐயோட நான் பாவிக்க ஒரு கீ எலிமெண்ட் என்னென்னா இடக்கடை ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வேற கிடையாது. பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிடலாம், ஆனால் ஓரளவு இருக்குது. இல்லாட்டி திருப்பி இந்த 1 மணி நேரம் செஞ்ச வேலையை திருப்பி செய்ய வேண்டி வரும். என்ன அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னென்னா இடக்கடை நாங்கள் ஒரு வேலை செய்யணும். இந்த ஜிட் ஹப்ன்னு நாங்களோட கிரியேட் பண்ணாங்க தானே, இடக்கடை ஜிட் ஹப்ன்றதுக்குள்ள நாங்கள் பில் பண்ணுற அந்த கோடை நாங்கள் புஷ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நாங்கள் இடக்கடை நாங்கள் கோடை ஜிட்டப்புக்கு புஷ் பண்ணி விட்டுட்டோம்னா, அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஜிட்டப்பில் போயிட்டு இதில் போனீங்கன்னா ஜிட்டப் லாகின் பண்ணியிருப்பீங்க முதல்ல. இதில் நியூ ஒன் இருக்குது, நியூ ஒன்றில் போனீங்கன்னா நியூ ரிபாசிட்டரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நான் சும்மா சொல்ல போகிறேன், ஞால ஐடி ஆப்பண்டு ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறேன். ஜெனரல் ஐடி ஹப் ஆப்னு சொல்ல போகிறேன். இதை நான் ஓப்பன் சோர்ஸ் ப்ரொஜெக்டாக விட போகிறேன்னா பப்ளிக்காக விடலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு இது ஒரு ப்ரைவேட் ப்ராஜெக்டாக நான் செய்ய போகிறேன்னா ப்ரைவேட்டுன்னு சொல்லி நான் மாற்றி விடலாம். இப்போதைக்கு நான் இது ஒரு ப்ரைவேட் ப்ராஜெக்டாக செய்கிறபடியாக ப்ரைவேட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நான் இதை கிரியேட் ரிபாசிட்டரியான்னு சொல்லுவேன். அப்போ நான் இதில் கிரியேட் ரிபாசிட்டரியான்னு சொன்னால் இது என்ன செய்யுது, இப்போ ஒரு ரிபாசிட்டரியை ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு யூஆர்எல்லை க்ரியேட் பண்ணது எனக்கு இந்த ப்ரொஜெக்டுக்கானது. அப்போ நான் இதை உண்மையாக என்ன செய்யலாமண்டா, இதில் போயிட்டு நான் இதை காப்பின்னு எடுத்துட்டு இதில் காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன செய்யலாமண்டா, என்ன கர்சருக்கு திருப்பி வாங்கிட்டு கர்சரில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு இதை செட்டப் பண்ணுறது எப்படின்னு தெரியாட்டி நீங்கள் சொல்லலாம், I have set up a repo in GitHub. Make sure the current code is pushed to it. And சொல்லிட்டு நான் இந்த ரிப்போவை கொடுத்து விடலாம். நான் இந்த ரிப்போவை கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அது என்ன செய்யும் என்றாலேயாய் இதுக்கு ஜிட்டப்புக்கு தேவையான செட்டிங்ஸ் வேலைகள் கொஞ்சம் உங்களோட கம்ப்யூட்டரில் செஞ்சு அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை சொல்லும். நீங்கள் ஜிட்டப்லேயும் இன்டர்ஃபேஸ்லேயும் சில நேரத்தில் போயிட்டு சில ஸ்டெப்ஸ் செய்யணும். அந்த ஸ்டெப்ஸை செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற இந்த கோட் அவலத்தையும் இந்த ரிபாசிட்டரிக்கு அது புஷ் பண்ணி விட்டுரும். இந்த ரிபாசிட்டரிக்கு புஷ் பண்ண பிறகு இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கோட் அந்த ஃபைல்ஸ் அவலத்தையும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஜிட்டப்பில் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இங்கே இருந்து ஃபுல்லாக புஷ் பண்ணி விடணும். புஷ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு இந்த ஃபேஸ் 1ல் இந்த செஞ்ச ஸ்டெப்ஸ் அவ்வளவும் இருக்கும். ஏனென்னா நீங்கள் போயிட்டு பெரிய மாற்றங்களை செய்ய சில நேரத்தில் ஏஐக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சில நேரத்தில் எல்லாத்தையும் உடைச்சி விட்டுரும், ஒர்க் பண்ணுற நிறைய விஷயத்தை உடைச்சி விட்டுரும். அப்போ உங்களுக்கு பிறகு கணக்க டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டெப் ஒன்று. இடக்கடை எப்போ என்னாலும் ஏஐக்கு ஒரு டெல்டா இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று செஞ்சிட்டீங்க, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, யூ ஆர் ஹாப்பியான்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ஏஐக்கு இதில் நீங்கள் புஷ் பண்ணி கொண்டிருங்க. இதை புஷ் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த விஷயத்தை அது தானாக செஞ்சு கொண்டிருக்கும். அப்போ அது ஒரு கீ டிப் ஒன்று. அதே மாதிரி கர்சரை பாவிக்க இன்னும் ஒரு கிரிட்டிக்கலான டிப் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் ஏஐட்ட இந்த எரரை கொடுத்து ரிசால்வ் பண்ண பார்க்குறீங்க, அது ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ரிசால்வ் பண்ணது இல்லை. அப்போ அது செஞ்சது அதாவது பிழையாக செஞ்சுட்டு. அப்போ சில நேரத்தில் உங்களுக்கு அந்த கோட்டை நீங்கள் பழைய நிலைக்கு திருப்பி போகணுமென்னா நீங்கள் ஜிட்டப்பில் போட்டிருந்தீங்கன்னா
நீங்கள் சொல்லலாம் ரிவர்ட் பேக் டு த வெர்ஷன் இன் ஜிட்டப்னு சொல்லிட்டு அந்த பழைய வெர்ஷனுக்கு நீங்கள் போய் சேரலாம். அப்போ அது ஒரு 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 இம்பார்ட்டண்டான டிப் உண்டு. அதே மாதிரி இந்த ஏஐ வந்து சில நேரத்தில் என்ன செய்யுமான்னா ஜங்கோவில் டேட்டா பேஸை மாற்றி விட்டுரும். அப்போ நீங்கள் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா நீங்கள் எப்போவுமே ஜிட்டப்புக்கு நீங்கள் உங்களோட கோடை புஷ் பண்ணிக்க நீங்கள் கர்சருக்கு சொல்லி அதில் ஒரு டேட்டா பேஸில் பேக்கப் ஒன்றையும் எடுத்து வச்சுருப்பீங்களா. அப்போ அந்த பேக்கப்லேருந்து அந்த டேட்டா பேஸை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணலாம். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா மிச்சம் வளர்த்து நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒன்று வந்து ஜிட்டுக்கு நீங்கள் கோடை புஷ் பண்ணணும் ஃப்ரீக்வெண்ட்லி ஒர்க்கிங் ஸ்டெபிலிட்டி பொசிஷனுக்கு வந்த உடனே. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று செய்யணும், உங்களோட ஜிட்டுக்கு நீங்கள் புஷ் பண்ணுற நேரத்தில் உங்களோட லோக்கல் டேட்டா பேஸில் ஒரு காப்பியை எடுத்து அதாவது ஒரு பேக்கப்பை எடுத்து நீங்கள் வச்சுக்கொள்ளணும். ரைட். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன டிப்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த கர்சரை நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக பாவிக்கிறதுக்கு சில நேரத்தில் அதை நீங்கள் சொல்யூஷனை செய்யாமல் அதுட்டு நீங்கள் கேட்கலாம். ஏஜென்ட் மோடில் போகாமல் ஆஸ்க் மோடில் போட்டு விடலாம். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் சேஞ்சிங் த இன்டர்ஃபேஸ் டு சம்திங் லைக் திஸ்ன்னு சொல்லி நீங்கள் அதுட்டு ஒரு கேள்வியை மட்டும் கேட்கலாம். நீ போயிட்டு செய்யாத, ஆனால் எனக்கு நீங்கள் எப்படி செய்வேன்னு பிளான் பண்ணி சொல்லுன்னு சொல்லி மாதிரியான கேள்விகளை நீங்கள் ஆஸ்க் மோடில் போட்டுட்டு கேட்கலாம். அப்போ கனடத்தில் நீங்கள் பெரிய மாற்றங்களை செய்ய போய் கணக்கு கோட் டெவலப் பண்ண பிறகு சில நேரத்தில் நீங்கள் ஏஜென்ட் மோடில் போட்டு அதுக்கு செய்ய விடாமல் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலி டெக்னிக்கல் கொஞ்சம் விளங்க தொடங்கின பிறகு நீங்கள் ஆஸ்க் மோடில் போட்டுட்டு அதில் கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அது சொல்கிற பதில்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் அதுக்கு பிறகு ஏஜென்ட் மோடுக்கு மாற்றிட்டு ஏஜென்ட் மோடில் ரன் பண்ண விடலாம். அப்போ ஆஸ்க் மோடுன்னா அது போயிட்டு செய்யாது, அது என்ன செய்ய வேண்டாம், அதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு பிளானை சொல்லுவோம் உங்களுக்கு. அதே மாதிரி ஏஜென்ட் மோட்லன்னு கேட்க சில நேரத்தில் சில கேள்விகள் நீங்கள் கேட்க அதை எத்தனை நேரம் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு தேவையானது செய்யாமல் வேறு ஏதோ செஞ்சோன்னு இருக்கும். அப்போ அது சில நேரத்தில் இந்த மாடலில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மாடலுக்கு அந்த நீங்கள் கேட்குற ரிக்குவயர்மெண்ட் கிளியராக செய்கிற கேப்பபிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிப் பண்ணுறது, அதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த ஆட்டோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோவை நிப்பாட்டி விடலாம். ஆட்டோவை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு மாடலில் கொண்டுட்டு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் இதில் என்ன செய்யலாம்டா, இப்போ இது டிஃபால்ட்டாக Claude 4 சொனேட்டை பாவிக்குது. சில நேரத்தில் Claude 4 செய்யக்க அதுக்கு அந்த பதில் வருதில்லை. அது Claudeன்றது Anthropic அந்த கம்பெனியிலேருந்து வர்ற ஒரு ஏஐ மாடல். அப்போ அதைத்தான் இது டிஃபால்ட்டாக பாவிக்குது இப்போ நிற்கிற நிலையில். நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை மாற்றி விடலாம். GPT-5க்கு ஓப்பன் ஏஐ மாடல் ஒன்றுக்கு மாற்றி விடலாம். அதை மாற்றி விட்டால் அது என்ன செய்யுமாண்டா அது ஓப்பன் ஏஐயில் சில நேரத்தில் அதுக்கான பதில் இருந்தால் அது வடிவாக அந்த பதிலை செஞ்சு உங்களுக்கு தேவையான சொல்யூஷனை செஞ்சு தரும். அப்போ இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு கண்ட்ரோல் எடுக்கணும்னா சில நேரத்தில் டிஃபால்ட்டில் வேலை செய்யுது இல்லைன்னா இதை மாற்றி இன்னொரு மாடலில் இப்போ யூஐயோட ரீடிசைன் பண்ண சொல்லி சொன்னேன். நீங்கள் இதே விட வடிவாக்கன்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்கல, இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் Claude 4 சொனேட்டில் படிக்காட்டி GPT-5ல போட்டுட்டு செஞ்சு பார்க்கலாம். அது ஒர்க் பண்ணுதான். ரைட். ஆனால் பெரும்பாலான டாஸ்க்கு ஆட்டோ மோட்லேயே ரன் பண்ணலாம். ஆனால் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு தான் இது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு யூஐயில் எரர் வர்றது, அந்த எரரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் ஓடி வந்து இதில் அப்லோடுன்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த படத்தை அப்லோட் பண்ணிட்டு சொல்லலாம். இந்த எரர் வருது, அது விஷுவல்லையும் அதுக்கு ப்ராசஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த எரர் வருது, நீங்கள் இதை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிட்டு கேட்டு விட்டீங்களான்னா அது போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணும். அப்படி இல்லாட்டி சும்மா சொல்லுவாங்க உங்களோட யூஐ இன்டர்ஃபேஸுக்கு உங்களுக்கு ஏர்பிஎன்பியோட இன்டர்ஃபேஸ் மாதிரி வரணுமெண்டு அந்த லுக் அண்ட் ஃபீல் வரணுமெண்டு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏர்பிஎன்பியோட ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன எடுத்துகிட்டு கொண்டு சொல்லலாம். இந்த யூஐயும் இந்த நான் அட்டாச் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற யூஐ மாதிரி உருவாக்கித்தான்னு சொன்னால் அது இந்த இமேஜை வாசித்து அதை விளங்கி அந்த இமேஜை மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரும். அப்போ ட்ரபிள் ஷூட்டிங்குக்கு நீங்கள் இந்த 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 இமேஜ் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் பாவிக்கலாம். அதே மாதிரி இந்த மோட்ஸை மாற்றி ஏஜென்ட் ஆட்டோன்ற மோடை மாற்றியும் நீங்கள் ட்ரபிள் ஷூட்டிங் செய்ய நீங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் இது வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணி எடுக்கிறது மெயினாக பேசிக்காக எப்படி நீங்கள் கர்சரை பாவிச்சு ஒரு ஃபுல் அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலாம்ன்றதுக்கான ஒரு தொடக்கத்தை தந்திருக்கிறேன்.
அடுத்த செக்மெண்ட்டில் நான் இன்னும் கொஞ்சம் ஜங்கோட இன்டர்னல்ஸ் நாங்கள் செஞ்சோண்டு போய்க்க நடக்கிற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி வரேன். அப்படியான்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் ஏஐடி இருந்து உங்களுக்கு தேவையான வேலையை வாங்கக்கூடியதாக இருக்கும்.